ஹலோ ஹாய் மக்களே, சாமியே சரணமையாப்பா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாலே ஒரே பக்திமயமான வீடியோ தாங்க. அட ஆமாங்க, லாஸ்ட்டு 15 நாள் நம்ம வீட்டில் ஐயப்பன் வந்து குடியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைபுங்க வீடு ஃபுல்லாகவே. எவ்ரி இயர் ஹஸ்பண்டும் பாப்பாவும் மலைக்கு போகிறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஐயப்பனோட சிலை முழுசாக காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த ஐயப்பனோட சிலை பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் மாமனார் வீட்டில் வந்து சாஸ்தா அவங்களோட குலதெய்வம். ஸோ திருநெல்வேலி பக்கம் சாஸ்தா. ஸோ சாஸ்தா அப்படின்னாலே நமக்கு வந்து ஐயப்பன் தான் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ எங்கள் மாமனார் வந்து அவங்களுக்கு வந்து இதை கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஐயப்பனோட முகம் பாருங்களேன், நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக கிட்ட காமிச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு நல்ல வைபோட இருக்கும். ஸோ மாமனார் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தார் வீட்டில். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மாமனார் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஐயப்பன் சிலை எடுத்து நான் வச்சிட்டேன். ஸோ நம்மலாம் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனால். ஸோ இப்போ மலைக்கு போகிறதுனால என்னமோ தெரியல, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னு நான் வந்து உணர்றேன். ஸோ திடீர்னு வந்து நம்ம வீட்டுக்கு ஏன் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மாமனார் வந்து இந்த ஐயப்பன் சிலை வாங்கியிருந்தாரு அப்படின்னும், ஸோ இப்போ அது நமக்கு வந்து எதனால் வந்து நமக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்றதும் ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஐயப்பன் வந்து நம்ம வீட்டுக்கு தொடர்ந்து வரணும் வருஷா வருஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதில் எங்கள் குட்டி பாப்பா தான் ஃபுல் வைபோடு இருந்தாங்க. தினமும் காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணுறது, விழுந்து விழுந்து கும்பிடுறது, அது எல்லாமே பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஸோ பாப்பா தான் ஃபுல் ஐயப்பா மோடில். என்னமோ தெரியல, லாஸ்ட் இயர்லேருந்து அந்த இருமுடி கட்டு பாட்டுலாம் போட்டாலே அவ்வளோ வைப் ஆயிடுவாங்க. இப்போ வந்து ஆமாங்க, இன்னைக்கு வந்து மலைக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டில் பூஜைகள்லாம் ஈவினிங் பண்ணிட்டு தான் இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பாத பூஜை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டு சாமிங்க 3 பேருக்குமே, குட்டி பாப்பாவும் சாமி தானே. ஸோ அதனால 3 பேரையும் வெளியில் நிற்க வச்சு மஞ்சள் தண்ணியில் கால் நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறமா அதில் வந்து மஞ்சள் நல்லா கால் முழுக்க மஞ்சள் போட்டுட்டு, ஸோ குங்குமம் வச்சுட்டு மேலே வந்து பூ. இப்போ நம்ம சாமிங்கெல்லாம் வந்தாங்க வீட்டு வாசலில், அதாவது நம்ம சாமி தூக்கிக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, ஆடி மாதம் அப்போல்லாம் இப்படி தானே காலில் வந்து பாத பூஜை பண்ணுவாங்க இல்லையா, சாமி தூக்கிட்டு வரவங்களுக்கு. ஸோ நம்ம வீட்டு சாமிங்க இவங்க தானே. ஸோ அதனால் வந்து இவங்களுக்குமே முறைப்படி பாத பூஜை பண்ணி உள்ளேருந்து இப்போ நம்ம வெளியில் உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது இப்போ ஐயப்பனுக்கு வந்து அன்றைக்கி சாயந்தரம் வந்து பூஜை, அதாவது நம்ம இவங்க இருமுடி கட்ட போகிறாங்க, அன்றைக்கி மலைக்கு கிளம்ப போகிறாங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு முக்கியமாக பச்சை பயிறு பிரசாதம் வைக்கணும். அந்த பச்சை பயிரில் கண்டிப்பாக உப்பு போடக்கூடாது. ஸோ உப்பு இல்லாத பச்சை பயிரை தான் அவருக்கு அன்றைக்கி படைக்கணும். ஸோ காலையிலேருந்து விரதம் இருக்காங்க இவர் இருக்கார். பாப்பா மட்டும் வந்து உப்பு போடாத தயிர் சாதம் அன்றைக்கி அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ இருமுடி கட்டுற அன்னைக்கு வயிறு நிறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உப்பு போட்ட உணவு ஆகாரம் எதுவுமே அன்னைக்கு எடுத்துக்க கூடாது. ஸோ அவ்வளோதான் அன்னைக்கு சிம்பிள். ஸோ வந்து பாப்பாவுமே அன்னைக்கு யாருக்குமே பசிக்கலைங்க. அன்னைக்கு நானுமே வந்து முழு நாள் விரதம் இருந்தேன். சீரியஸாக சொல்ல போகணும் அப்படின்னா, அன்னைக்கு நான் தண்ணி கூட குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி குடிக்க கூட எனக்கு மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம், அந்த ஞாபகம் கூட வரல. ஏன்னா நாங்கள் வந்து அன்னைக்கு நான் விரதம் இருந்து நெய் தேங்காய் கொடுப்பேன் எப்போவுமே வருஷா வருஷம். ஸோ இது இன்றைக்குமே அப்படி தான். காலிலேருந்து எனக்கு அந்த டயர்டே தெரியல, அது என்னவோ தெரியல. இத்தனை நாள் வந்து நமக்கு ஒரு வேளை ஸ்கிப் பண்ணாலே திடீர்னு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், டயர்டாக ஃபீல் இருக்கும். பட் அன்னைக்கு என்னமோ தெரியல, நாங்கள் சாப்பிடும்போது நைட்டு 10:30 மணிக்கு சாப்பிட்ருந்தேன் கோவிலில் பூஜை முடிச்சுட்டு. ஸோ இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கலும் பச்சை பயிரும், உப்பு இல்லாத பச்சை பயிரும் தான் அன்றைக்கி பூஜைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பானகம் எப்போவுமே இங்கே உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு கிளாஸ் பானகம் வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்களேன், உண்மையிலேயே அப்படியே மன நிறைவாக இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து பானகம் எப்போவுமே படைக்கும் போது பானகம் வச்சுருவேன். பானகம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டாங்க, பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஃபைனலாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க இருமுடி பேக் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இருமுடி பேக்கில் பெட்ஷீட் இருக்கோங்க. ஸோ பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் அவ்வளோதான், மற்ற திங்ஸ் எல்லாமே அவங்க தனி பேக்கில் வச்சுப்பாங்க. இருமுடி பை, நம்ம அரிசி தேங்காய் நெய்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கான ஒரு பை ஒன்று இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அவ்வளோதான், அவங்களோட பை எடுத்துக்கிட்டாங்க. உடைக்கிறதுக்கு, வெளியில் உடைக்கிறதுக்கு வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா 18 கற்பூரம் வச்சு ஏற்றிக்கிட்டு போவாங்க. இப்போ பாப்பா சொல்கிறத கேளுங்களேன்.
இப்போ வெளியில உடைக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டாங்க. வெளியில நம்ம ஒரு கல் வச்சிருப்போங்க. அந்த கல்லுக்கு வந்து நல்லா அந்த கல்லை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பூ போட்டு நான் ரெடியா வச்சிருக்கேன். ஏன் அந்த கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லு தான் இப்போதைக்கு நம்மளோட குலதெய்வம் ஐயப்பன் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லபடியா போயிட்டு இந்த கல் இங்க வச்சிருக்கேன் பாருங்க. இந்த கல்லுல வேண்டிக்கிட்டு உடைக்கணும். ஐயப்பா உன்னை நம்பி நான் எங்க வீட்டுல இருந்து கிளம்புறேன். இதே மாதிரி நல்லபடியா போயிட்டு திரும்பவும் நான் வந்து இதே மாதிரி ஒரு தேங்காய் வாசல்ல உடைச்சிட்டு நான் வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போவாங்க. இப்போ இந்த கல்லு தான் நம்ம வீட்டு குலதெய்வம், குலசாமி ஐயப்பன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கவுங்க குலதெய்வமாகவும் வச்சுக்கலாம், ஐயப்பனும் இதுல தான் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கல்ல தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள மறுபடியும் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி இருமுடி பை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க போயிட்டு உள்ள கார்ல தான் கிளம்ப போறோம். ஸோ கார்ல இருந்து எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கல் எடுத்து நான் இங்கே ஓரமாக வச்சுட்டு போவேன். அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டு விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு ஸோ இப்போ இவங்க இதோட வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா ஐயப்பனுக்கு வேண்டிக்கிட்டு வெளியில் வந்து இருமுடி பேக்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. வந்துட்டு தேங்காய் உடைச்சிட்டு ஸோ அவங்க காரில் கிளம்பிடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா உள்ளே போயிட்டு கொஞ்சம் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விளக்கு எல்லாமே குளிர வச்சுட்டு வீடெல்லாம் உள்ளே வந்து பெருக்கெல்லாம் கூடாது. ஸோ அவ்வளோதான், அப்படியே வந்து ஒரே ஒரு சின்ன விளக்கு மட்டும். இப்போது இது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ முடியாதவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து காஞ்சிபுரம் தான் போகிறேன் அம்மா வீட்டுக்கு. ஸோ அங்கே போகிறதுனால நான் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு தான் நான் போவேன். ஏன்னா நம்ம வந்து வரதுக்கு 4-5 days ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஸோ அதனால நான் விளக்க குளிர வச்சுட்டு ஐயப்பனுக்கு இப்போ நம்ம வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு இப்போது வீடு ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ விளக்கு எல்லாமே நம்ம வீட்டு பூஜை ரூம் எல்லாமே அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ காரில் கிளம்பியாச்சுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோவில்ல இருந்து இருமுடி எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சாமியே சரணமையப்பான்னு சொல்லுங்கள்.